உலகெங்கும் இருந்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தலைப்பில் நம்ம பார்க்க போகிறது மே மாதம். மே மாதம் அப்படின்னாலே பாருங்கள், பொதுவாக வெயிலின் உக்கிரம் அதிகமாக இருக்கும். சூரியன் அவருடைய வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டான மேசத்தில் ஒரு மே 15 வரைக்கும் இருப்பார். அப்படி இருக்கிறப்ப தான் பாருங்கள், அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் இருக்குது. கடுமையான வெப்பத்தோட தாக்கமும் இந்த நாட்கள் தான் இருக்கும். மே 15க்கு அப்புறம் காலபுருஷனி 2ஆம் வீடான ரிஷபத்துக்குள்ளே என்ட்ராகிறாரு. அப்போ இந்த நேரங்களில் பாருங்கள், வெயிலோட தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சி அப்போ தான் கொஞ்சம் இடியோடு இருக்கக்கூடிய மழை கொஞ்சம் பெய்யறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த நேரங்களில் பொதுவாகவே பாருங்கள், சுப காரியங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பொதுவாகவே இந்த நேரங்களில் தான் முக்கியமான முடிவுகள், வீடு கட்டுறது, வீடு வானம் தோன்றது, வீடு போர் போடுறது, புதுமனை புகுகுலா எல்லாமே பாருங்கள் இந்த மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கான காலமாகத்தான் இந்த காலகட்டங்கள் இருக்குது. மே மாதம் முழுவதுமே பொதுவில் பார்க்குறப்ப அங்கங்கே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், மனசுக்கு ஒரு நெருக்கடியான உணர்வுகள் இருக்கிற மக்கள் அனைவருக்குமே பாருங்கள் அந்த வெப்பத்தால் வரக்கூடிய நோய்கள், அம்மை நோய் எல்லாமே இருக்கிறதுனால தான் பாருங்கள் மாரியம்மன் வழிபாடு இந்த மே மாதம் முழுவதுமே உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பாக தான் இந்த மே மாதம் முழுவதுமே இருக்கும். அன்பான ரிஷபராசி நேயர்களே, அதிகமான பொறுமையும் நிதானம் கொண்ட ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் தான். இப்போ உழைப்புக்கு அஞ்சாத குணம் கொண்ட நீங்கள் இந்த மாதம் முழுவதும் பாருங்கள், இந்த மே மாதம் ஆரம்பத்திலே உங்களுடைய நிதி நிலைமை கொஞ்சம் மேம்பாட்டுக்கு வரும். இது வரைக்கும் நான் வருமானமே என்னால் சரியான முறையில் நிரந்தரமான வருமானம் இல்லை அப்படின்னு இருக்கிற உங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பத்திலேயே பாருங்கள் ஒரு உறுதியான ஒரு நிலைத்த ஒரு வருமானம், சரி பரவாயில்ல, நமக்கு மாதம் நமக்கு ஒரு இன்கம் வந்துக்கிட்டே இருக்குது. அதற்குண்டான முயற்சியை நீங்கள் இறங்கி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இதனால் பாருங்கள் சேமிப்பு உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரிஷபராசிக்காரங்க பெரும்பாலும் பாருங்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு எதையுமே கொடுத்து நீங்கள் பழகப்பட்டவங்க. தனக்குன்னு எதையுமே உங்களுக்கு வச்சுக்கிற மனப்பான்மை உங்களுக்கு ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் நினைக்க ஆரம்பிப்பீங்க, சரி நமக்குன்னு ஏதாவது ஒன்று சேமிப்போம், ஏதாவது சொத்து வாங்குவோம், ஏதாவது தங்க நகைகள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது, அது வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அதற்கு ஏற்ற மாதிரியே இந்த மாதம் பிறந்த உடனே உங்களுக்கு உங்களுடைய பெயரில் ஒரு அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். சுப நிகழ்வுகள் ரிஷபராசிக்காரங்க வீட்டில் பாருங்கள், ஒன்று உங்களுக்கு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அறிகுறிகள் ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள், அதுவும் கூட உங்களோட தலைமையில் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அதே மாதிரி பாருங்கள், வியாபாரத்தில் உங்களை அழைச்சிக்கிற யாருமே முடியாது. எந்த ஒரு தொழில் பார்த்தாலும் சரி, எந்த ஒரு வேலை பார்த்தாலும் ரொம்ப சின்சியராக ரொம்ப விசுவாசத்தோடு வேலை பார்க்கக்கூடியவங்க நீங்கள் தான். அந்த மாதிரி செய்யக்கூடிய நீங்கள் இந்த மாதத்தில் வியாபாரத்தில் நீங்கள் அதிக அளவில் லாபம் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் உங்களுடைய கவனம் முழுவதுமே நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் இருக்கணும். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அவர்களுக்கு இன்னொரு இடத்துல வேலைக்கு உண்டான வாய்ப்புகள், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். அரசாங்கத்தில் வேலை பார்த்துக்கிட்டுங்களுக்கு அரசாங்கத்தால் நன்மை அடையக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ராசி இந்த மாதம் அதிகமாகவே இருக்குது. அப்போ உங்களால் முடிந்த அளவுக்கு நான் அரசாங்க வேலைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதற்குண்டான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தாய் வழி உறவுகளால் அதிகமாக ஆதாயம் அடையக்கூடியவங்களும் நீங்கள் தான். இந்த மே மாதத்தில் உங்களால் உங்களுடைய தாய் வழி சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அசையா சொத்துக்கள், ஆவரண சேர்க்கைகள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் அது என்ன செய்யணும் தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த கடன் பிரச்சனையில் ஒரு பக்கம் கொஞ்சம் குறைச்சி அதுக்கப்புறம் பார்த்துக்கணும். அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் நீங்கள் நெருக்கடிலேருந்து கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. புதிய கடன் வாங்குவதற்கும் சூழ்நிலை இருக்கலாம். நீங்கள் புதிய கடன் வாங்குறப்ப கொஞ்சம் யோசனை பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க, அதிகமாக வாங்க வேண்டாம். காதலில் வெற்றி பெறக்கூடிய மாதம் இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு காதலில் இது வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதத்தில் 15ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய காதல் திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. திடீர் செலவுகள் கொஞ்சம் உங்களுக்கு பயங்காட்டுற மாதிரி வரும். ஆனாலும் பாருங்கள், அதற்காகத்தான் நீங்கள் உங்களுடைய சேமிப்பை எடுத்து திடீர் செலவை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ரிஷபராசிக்காரர் நிறைய பேருக்கு பாருங்கள், இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல கோயிலுக்கோ இல்லை ஷாப்பிங் எங்கேயோ போகிறப்ப உங்களுடைய காலனியும் தொலையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. செருப்பு தொலையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எங்கே தொலைஞ்சாலும் சரி அதை அப்படியே அங்கேயே விட்டுட்டு நீங்கள் தேடி தேடி பார்க்காம வந்துடுங்க. நீங்கள் புதுசாக ஒரு செருப்பு வாங்கி போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச துரதிர்ஷ்டமானது விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. உங்களால் முடிந்த வரைக்கும் தூக்கத்தை நீங்கள் ரொம்ப கவனிச்சுக்கணும்.
தூக்கம் ரொம்ப குறைபாடாக இருக்கலாம், ரொம்ப கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கிய குறைபாடு நல்லா இருக்கீங்க, இல்லை கொஞ்சம் அதிகமாக ஒரு மன நிம்மதியோடு ஒரு ஒரு நாளைக்கு முடிஞ்சது ஒரு 7 மணி நேரமாக நீங்கள் தூங்கினாலும் மட்டும்தான் நீங்களால் ஆக்டிவாக உங்களால் இருக்கவே முடியும். உங்களால் முடிந்தால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அன்னை மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே சென்று தாமரைப்பூ வாங்கி கொடுத்து அம்பாளுக்கு நெய் பாக்கெட் வாங்கி கொடுத்து 2 நெய் விளக்கு தீபமேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மே மாதம் முழுவதுமே அதிகமான ஒரு நல்ல ஒரு நிம்மதியை தரும் மாதமாக உங்களுக்கு இருக்கும்.